திருச்சி துவாக்குடி வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடியில் மாதாந்திர சுங்க கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி தனியார் மப்சல் மற்றும் நகர பேருந்துகளின் உரிமையாளர்கள் தங்கள் பேருந்துகளுடன் டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் துவாக்குடி சுங்கச்சாவடியில் மாதம் ஒன்றுக்கு 8405 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ட்ரிப் எனப்படும் நடை கணக்கில் மாற்றப்பட்டு 37,200 ரூபாய் முதல் 55,800 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முற்றுகை போராட்டத்தின் போது போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையில் இரு மார்க்கத்திலும் ஒரு வழித்தடத்தில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இந்த திருச்சி தஞ்சை மாவட்டத்துக்கு பஸ் 28 பஸ் ஓடுது. இந்த டோல் வழியா சாதாரணமா இந்த டோல் நாங்க ஏற்கனவே 8,500 ரூபாய் பணம் கட்டிக்கிட்டு இருந்தோம் போன மாசம் வர. இப்ப எங்களை கிட்டத்தட்ட 65,000 வரை கேட்கறாங்க. கட்டிருக்கோம். ஒரு நடை போயிட்டு 155 ரூபா இதுவரை கட்டணும். எங்களால முடியல. இப்ப தமிழ்நாடு அரசுக்கு ரோட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 33,000 கட்டுறோம். மாசம் 10-12,000 கட்டுறோம். இந்த வரி எங்களால கட்ட முடியாது. ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் வரமாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ரெப்ரசன்டேட்டிவ் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு மற்ற டோல் பாத்தீங்கன்னா கீரனூர், ராலிமலை, காளியமங்கலம், கந்தரகோட்டை எல்லாத்தையுமே 3% 5% ஏத்தலான் இருக்கு. அதை ஏற்றி கொடுத்தோம், கட்டிட்டோம். இவங்க திடீர்னு 8,500 ரூபாய் போய் கிட்டத்தட்ட 55,000 60,000 கட்டுறாங்க. ஏன்னா இது 55 கிலோமீட்டர் ரூட் லென்த். திருப்பி டவுன் பஸ் மாதிரி ஓட்டிட்டு இருக்கனால ஒவ்வொரு நடை கட்ட வேண்டியதா இருக்கு. இதே எங்களுக்கு இது தரலைன்னா இந்த பஸ்ஸை வேற வழி இல்லாம நிறுத்திருக்கோம். இவங்க தரலைன்னா நாங்க ஓட்டாமலே நிறுத்திடுற அளவுக்கு வந்துட்டோம். இதான் இன்னைக்கு இந்த பஸ்ஸுடைய நிலைமை. இதை வேற வழி இல்லாம தான் இன்னைக்கு 2வது தடவை சேர்த்துறோம். கவர்மெண்ட்டுக்கும் ரெப்ரசன்ட் இருக்கோம். இன்னும் வேற கோர்ட்டுக்கு போறதுக்கு வெக்கேஷன் கோர்ட்டா இருக்கு. அதனால இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்னு தான் இப்ப வண்டியை காலையில இங்க நிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேருந்தை நிறுத்தி ஒரு மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆமா. அப்போ உங்களுக்கு என்ன தீர்வு? அப்ப ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒரு 15 நாள் டைம் கொடுத்து டெல்லியில எழுதி வாங்கி அனுப்புறேன்னாரு. லெட்டர் அனுப்பிச்சுட்டு உங்களை கட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பதில் சொல்லிட்டு 15 நாள் பழைய ரேட்டு வாங்கினாரு. திருப்பி இப்ப மறுபடியும் புது ரேட்டு வாங்குறாரு. ஏற்கனவே இப்போ எத்தனை மடங்கு ஏற்கனவே 8,500 ரூபாய் கட்டணும் சார் ஒரு பஸ்ஸுக்கு. இப்ப 55,000 ரூபாய் கட்டுறோம் ஒரு பஸ்ஸுக்கு. சில வண்டிக்கு 48,000 கட்டுறோம். சிங்களுக்கு கம்மியா ஓட்டுற வண்டி. குறைஞ்சபட்சம் 50,000, குறைஞ்சபட்சம் 50,000, 65,000 ரூபாய் வரை கட்டுறோம் ஒரு மாசத்துக்கு. 5 மடங்கு ஏறி. இது குறித்து நீங்க முன்னாடி அந்த 15 நாள் இந்த எந்த பிரச்சனை இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப சுங்கச்சாவடி அதிகாரிகள் உங்கள்கிட்ட என்ன தகவல்? நீங்க டெல்லியில போய் பேசுங்க, கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாரு. நாங்க கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கோம். இப்ப வெயிட் பண்றதே கலெக்டர் கூப்பிட்டு அவங்களே வர சொல்லி டெம்பரரி ரிலீஃபா வாங்கி கொடுங்க ஒரு மாசத்துக்கு. நாங்க கோர்ட்லயோ இல்ல டெல்லியிலயோ போய் சொன்னோம். அது வேற எங்களுக்கு ரிலீஃப் வேணும். அதான் இப்ப கடைசி ஒரு இதுல தீர்வு எட்டப்படுற வரைக்கும் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நாங்க வண்டி வேற வழியில ஓட்டாம நிறுத்துற தோற்று வர வழி திருப்பி இவ்வளவு கட்டி ஓட்ட முடியாது. பஸ் இழுத்து விட்டுறதே ஒரு மாசத்துக்கு 80,000 1 லட்ச ரூபாய் இழுத்து விட்டு இதுக்கே 50,000 கொடுத்து ரோட் டாக்ஸ் கட்டி இன்சூரன்ஸ் கட்டி டயர் வாங்கி எங்களால ஓட்ட முடியாது. அதான் எங்க நிலைமை. சிதம்பரம், தமிழ்நாடு பஸ் பொருளாளர், இவங்க 2 பேரும் திருச்சி மாவட்ட தலைவர் கண்ணன், தஞ்சை மாவட்ட தலைவர் பீட்டர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.